தோக்கறதுக்கு எல்லாமே ரிவெஞ்ச் தர மாரி பார்த்தா நேத்து ஒரு மேட்ச் நடந்தது. பாட்னா பைரட்ஸ் வர்சஸ் தமிழ் தலைவாஸ் இவங்க 2 பேருக்கும் இடையில பார்த்தீங்கன்னா, ஒரு தரமான மேட்ச் நைட் 8 மணிக்கே பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சுட்டாங்க. நைட்டு இன்னொரு மேட்ச் ஒண்ணு நடந்தது. டப்பாங் டெல்லிக்கும், ஹரியானா ஸ்டீலர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான மேட்ச் நடந்தது. புரியலையே! கபடி சீசன்லேயே பார்த்தா ஹையஸ்ட் பாயிண்ட் அதாவது பார்த்தா இந்த சீசனில் ஆரம்பித்து ஹையஸ்ட் பாயிண்ட் ரெய்ட்லேயும் எடுத்திருக்காங்க. ஸோ ஓவரால் பாயிண்ட்டாகவும் எடுத்திருக்காங்க தமிழ் தலைவாஸ். அதை பற்றி நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். உங்களுக்கு கபடி பிடிக்குமா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்காக கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மெயினாக கபடி பார்க்குற, கபடி விளையாடுற, கபடியை ரசிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே. நேற்று என்னங்க நடந்தது? அதாவது பார்த்தா தமிழ் தலைவாசா இதுன்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அளவில் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிளேயிங் லெவன் அந்த மாதிரி இருந்தது. அர்ஜுன் தேஷ்வால் பார்த்தீங்கன்னா கேப்டனாக இருந்து இதுக்கு முன்னாடி 21 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாங்க மேட்ச் ஆரம்பத்தில். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 21 என்ன 21 அதிகமாகவே எடுப்பேன்னு சொல்கிற விதமாக பார்த்தீங்கன்னா நேற்று மட்டுமே 26 பாயிண்ட் மட்டும் எடுத்திருப்பாங்க. அதில் 5 போனஸ் மொத்தமே கேட்டிங்கன்னா 21 ரெய்டு பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 26 பாயிண்ட்டு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நேற்று 8 மணிக்கு ஆரம்பிக்கவோ ராசியா என்னன்னு தெரியல. ஆனால் தமிழ் தலைவாஸ் பார்த்தா பயங்கரமான பிளேயிங் லெவனை பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. 56 பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாங்க. இந்த பிகேஎல் கபடி சீசனில் பார்த்தீங்கன்னா 12வது சீசனில் ஹையஸ்ட் பாயிண்ட் இதை தான் சொல்லணும். ஏன்னா 56 பாயிண்ட் எந்த ஒரு டீமுமே இன்னுமே எடுக்காமல் இருக்காங்க. ஸோ தமிழ் தலைவாஸ் பார்த்தீங்கன்னா இந்த சீசன்லேயும் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். வெறும் 37 பாயிண்ட்டு மட்டும் தான் பாட்னா பைரட்ஸால் எடுத்திருக்க முடிஞ்சிருக்கு. இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா நானும் சூப்பர் ரைட் பண்ணுவேன், பாயிண்ட் எடுப்பேன்னு சொல்கிற விதமாக பார்த்தீங்கன்னா நரேந்திர கண்டேலா பார்த்தீங்கன்னா 4 ரைடு போயிருப்பாங்க. அதில் ஒரு டேக்கிள் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க. ஒரு போனஸ் போட்டு ஓவராலாக பார்த்தீங்கன்னா 6 பாயிண்ட் எடுத்திருப்பாங்க. நான் சும்மா வந்து போகணுன்னு சொல்கிற விதமாக பார்த்தீங்கன்னா பாயிண்ட் எடுத்துக்கிட்டு போயிருக்காரு. சரி, நேற்று என்ன நடந்ததுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாட்னா பைரட்ஸ்க்கும் தமிழ் தலைவாஸ்க்கும் இடையில் பார்த்தீங்கன்னா ஒரு நேற்று 8 மணிக்கெலாம் பார்த்தா மேட்ச் ஆரம்பித்தாங்க. 31 ரெய்ட் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா பாட்னா பைரட்ஸ் எடுத்திருப்பாங்க. 37 பார்த்தா தமிழ் தலைவாஸ் எடுத்திருப்பாங்க. ரெய்ட் பாயிண்ட்லேயே ஹையஸ்ட் ரெய்ட் பாயிண்ட்டுன்னு இதை தான் சொல்லுவாங்க தமிழ் தலைவாஸை பொறுத்த வரைக்கும். சூப்பர் ரைட் பார்த்தீங்கன்னா பாட்னா பைரட்ஸ் 2 வச்சுருக்காங்க. அதுவே பார்த்தா தமிழ் தலைவாஸ் 1 வச்சுருக்காங்க. டேக்கில் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாட்னா பைரட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ தமிழ் தலைவாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12 டேக்கில் பாயிண்ட்டை வச்சுருக்காங்க. ஆல் அவுட் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாட்னா பைரட்ஸ் வெறும் 2 மட்டும்தான் இருக்குது. இதுவே நம்மளுடைய தமிழ் தலைவாஸ் பார்த்தீங்கன்னா 6 இருக்குது. அதுக்கப்புறம் நான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்னு கேட்டால் 2 பேருக்கும் ஈக்குவலாக இருக்குது. இந்த சூப்பர் டேக்கில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தரமாக பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆல் அவுட்டை பார்த்தா தமிழ் தலைவாஸ் தான் பண்ணுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் அப்படி நடக்கல, பாட்னா பைரட்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் செகண்ட் 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் 2 ஆல் அவுட்டை பார்த்தீங்கன்னா பண்ணிட்டாங்க பாட்னா பைரட்ஸுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா. அதுவும் எப்படி கொஞ்சம் 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா 2 ஆல் அவுட் பண்ணி மேட்சே மாற்றிட்டாங்கன்னு தான் சொல்லணும். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? பாட்னா பைரட்ஸை தோக்கடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் யாருன்னு தெரியுமா? தமிழ் தலைவாஸோட கேப்டனாக இருக்கிற அர்ஜுன் தேஷ்வால் தாங்க காரணம். ஏன்னா அந்த அளவில் பார்த்தீங்கன்னா 26 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாங்க. ஒரே ஆளாக பார்த்தீங்கன்னா பாட்னா பைரட்ஸை காலி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எல்லா மேட்சும் இந்த மாதிரி இவங்க தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு மேட்ச் இல்லைன்னா அவ்வளோதான் மேட்ச் தோத்துடுது. This is an unwanted statement irrelevant to the current situation. ஒரு கேப்டனாக இருந்து எந்த அளவில் எஃபர்ட்டை போட்டு நம்ம டீமை ஜெயிக்க வைக்க முடியுமோ அந்த அளவில் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தேஷ்வால் பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டன் பொறுப்பில் இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் நம்மளுடைய சென்னையில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சு ரொம்ப ஃபயராக பார்த்தீங்கன்னா இருந்தது. அங்கே இருந்த ஆடியன்ஸ் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாரும் பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஹாப்பினஸாக இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தேஷ்வால் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் அவங்களுடைய காலில் விழுந்து பார்த்தீங்கன்னா அவங்கள ஹக் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பரவலாக பார்த்தீங்கன்னா வைரலாக ஆகிக்கிட்டு இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தா சென்னையில் இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்களா தமிழ் தலைவாஸ்க்குன்னு அந்த மாதிரி மேட்சை முடித்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்டு அதை பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஒரு பிளேஸை சுற்றி வர சொல்ல பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபேன்ஸ் அந்த அளவில் கத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? பாட்னா பைரட்ஸில் விளையாடிக்கிட்டு இருக்கிற நம்மளுடைய தமிழ்நாட்டு பையன் சுதாகர். ஸோ கபடியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அதிக ஃபேன் பேஸ் வச்சுக்கிட்டு இருக்கவங்க சுதாகர் இவங்களை சொல்லலாம். ஸோ இவங்களால் நேற்று ஒன்றுமே பண்ண முடியல, சரியான டேக்கிலும் எடுக்க முடியல, ஸோ சரியான பாயிண்ட்டும் எடுக்க முடியல. கொஞ்சம் கஷ்டமாக தான் போச்சு நேற்று பொறுத்த வரைக்கும் இவருக்கு.
பார்த்தாலே தெரிகிறது தெரிகிறதா பட்னா பைரட்ஸை மட்டும் சாதாரணமாக சொல்லிட முடியாதுங்க. அவங்களும் எவ்வளோ முடியுமோ அந்த அளவில் பார்த்தீங்கன்னா போராடிக்கிட்டு இருப்பாங்க. அயன் பார்த்தீங்கன்னா 16 ரைட் போய் 16 பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாங்க. அன்கித் குமார் ராணா அவங்க பார்த்தீங்கன்னா 10 ரைடு போய் 14 பாயிண்ட் எடுத்திருப்பாங்க. 4 போனஸ் போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம சுதாகர் பார்த்தீங்கன்னா ஒரே ரைடு போய் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான் எடுத்திருப்பாங்க. பெருசாக ஒன்றும் அவங்களால பண்ண முடியலன்னு தான் சொல்லணும். சரி, நேற்று தமிழ் தலைவாஸ் ஜெயிச்சது யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன தான் ஆப்போசிட்டில் நம்மளுடைய தமிழ்நாட்டு பிளேயர் இருந்தாலும் நம்மளுடைய டீம் ஆப்போசிட்டாக விளையாட சொல்ல பார்த்தா நம்ம டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இல்லை நம்மளுடைய தமிழ்நாட்டு பிளேயருக்கு சப்போர்ட் பண்ணுறதா என்னென்னு மறக்காமல் கமெண்ட்டை சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோக்கு மறக்காமல் லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.